இந்த வியாழக்கிழமை 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. ஆமாம். அதுக்கு வந்து நம்ம ஆற்றுலேயே சரடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆமாம். ஆக்சுவலாக என்ன 14ஆம் தேதிக்கு டைம் என்னன்னு சொல்லிடுறீங்களா? ஆமாம். 14ஆம் தேதி வியாழக்கிழமை காத்தால 6:45 12:45 வரைக்கும் நல்ல டைம் இருக்குது. இதில் வந்து எப்போ சரடு மாற்றிக்கணும் அப்படிங்கிற டைம் வந்து 11லேருந்து 12 மணி வரைக்கும். இந்த 11, 12 1 மணி நேரத்தில் சரடு மாற்றிக்கலாம். இது கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சரடு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த சரடு வந்து நம்ம வந்து வாத்தியார்ட்டேருந்து வாங்கிட்டோம். நம்ம சப்போஸ் கிடைக்காதவ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே ஏதாவது நூல் கிடைக்கும். அந்த மாதிரி எந்த நூல், டொயின் நூல் இல்லை பூக்கட்டுற நூல், இதுமாரி ஏதாவது நூல் கிடைக்கும். அந்த நூல் எடுத்துட்டு இந்த மஞ்சள் பொடியும் ஜலமும் எடுத்துட்டு என்ன இருக்கோ நூல் இருக்கோ அந்த நூலை வந்து இப்படி மஞ்சளை துவச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சோன்னு வச்சுங்களேன், திரடு காஞ்சிரும். இது கட்டினா கூட போகிறோம். இது வந்து எத்தனை மணிக்கு கட்டிக்கணும் அப்படின்னா 11லேருந்து 12 மணிக்குள்ளே சரடு கட்டிக்கணும். அந்த சரடு கட்டிக்கும் போது நம்ம பிரசாதம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி மாவுலையும் காராமணிலையும் நோம்படை சாப்பிட்டு அந்த 2 முடிஞ்சால் பசுமாட்டுக்கு 2 கொடுக்குறது விசேஷம். அன்றைக்கி பசுமாட்டுக்கு 2 கொடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆற்றுல எல்லோரும் கொடுப்போம். அது காரடையானுக்கு வெள்ளாடையான் இருக்குது. அது வந்து வேற ஒன்றும் யூஸ்வலாக சாப்பிட்றது இல்லை. அன்றைக்கி அது மட்டும்தான் சாப்பிட்றது. நைட் ஏதாவது வேணுன்னா டிஃபனோ இல்லை திருப்பி இந்த அடையை எடுத்துக்கணும். ஆமாம். அப்படி சாப்பிட்றதா இருந்தால் கூட அது அவ்வளோ இஷ்டம். அட்லீஸ்ட் இந்த 12 மணி கட்டிக்கிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது வந்து நல்லது. சொல்லுவா இல்லையா, உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என் கணவர் என்னை பிரியாது இருக்க வேண்டும். டயத்தில் வந்து பூ வைக்கணும், நடுவில் பூ வச்சு கட்டணும். சப்போஸ் பூ என்ன பூ இருந்தாலும் என்ன பூ கிடைக்கிறதோ கட்டலாம். ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா இந்த மஞ்சள் கிழங்கு இருந்தால் கட்டிக்கலாம். அது மாதிரி ஏதாவது இந்த மஞ்சள் பொடி இருந்தால் கூட அதை கூட சேர்ந்துதான் கட்டிட்டு அதை வந்து அதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அது எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. அம்பாவில் வந்து நம்ம நினச்சிட்டு அன்றைக்கி வந்து காமாட்சி அம்மனையும் அதுமாதிரி தாயாரையும் நினச்சிட்டு நம்மளால் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் மங்களே மங்களாதாரே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா, அது வந்து போன வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கீங்க. அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இல்லை என்ன ஸ்லோகம் அவளுக்கு தெரியுமோ அம்பாள் ஸ்லோகம் சொல்லிட்டு இதை வந்து கட்டிக்கிறது விசேஷம். நம்ம கல்யாணம் போது என்ன புடவை கட்டிப்போமோ அதே மாதிரி நல்ல புடவை கட்டிட்டு அம்பாள்கிட்ட முன்னாடி உட்காந்து ஸ்லோகம் சொல்லிவிட்டு அந்த தடை கட்டிக்கணும். நம்ம அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம வந்து கொஞ்சம் விரதமாக இதேமாரி இந்த அடை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது விசேஷம். இதனால் என்னென்னா நமக்கு வந்து எப்போயும் சுமங்கலித்தனம் இருக்கும். நம்மளுக்கு ஹஸ்பண்ட் நல்லா இருப்பா அப்படின்றது. அதுமாதிரி ஆற்றுல வந்து எல்லா பொம்பளை குழந்தைகளுக்கும் எத்தனை ஒரு வயசுலேருந்து நம்ம இருக்கிற குழந்தைகளுக்கும் கட்டணும், அவளுக்கும் நல்ல ஆற்றுக்காரர் கிடைப்பா அப்படின்னு அன்றைக்கி அந்த சத்தியவான் சாவித்திரி கதையை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. அதுமாதிரி குழந்தைகளுக்கு சொல்லி கதையை சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த பூஜை பண்ணுறது விசேஷம். இது வந்து பொம்பளைக்கு வந்து 2 பேருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஆக்சுவலாக அவளும் வந்து இவாளுக்கு தெரியணும் எவ்வளோ வந்து லேடிஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு குழந்தைலேருந்தே அது வந்து கொண்டு வரான் பார்த்தீங்களா. அதேமாதிரி ஆம்பளை குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அவள் ஒய்ஃபும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பசங்களுக்கும் ஒரு பெருமாள் மேலே ஒரு பக்தி வரும், தாயார் மேலே பக்தி வரும். சத்யவான் சாவித்திரியோட அப்ரோச் இருக்கு இல்லையா, ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அப்ரோச் இருக்கு இல்லையா, அந்த அப்ரோச் வந்து குழந்தைகளுக்கு தெரியணும். அதனால இப்போ வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் வந்தாலே அப்படியே தோன்றாங்கல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி ஸ்டக் ஆகிடுறாங்க. அவன் வந்து அவ்வளோ ப்ராப்ளம் வந்து கூட இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணா அப்படிங்கிற நம்ம அந்த விஷயம் வந்து குழந்தைகள் மட்டும் இல்லை நம்மளும் கற்றுக்கணும். நீங்கள் ஒரு வருஷம் அந்த வீடியோ வந்து லிங்க் கொடுங்க. அந்த கதை கேட்கும் போதெல்லாம் திருப்பி 10 வாட்டி கேட்டால் கூட சலிக்காது. இது வந்து அம்பாள் ஃபோட்டோ என்ன பற்றி தயார் என்ன பற்றி தயார் நம்ம காமாட்சி மீனாட்சி ஆற்றுல என்ன தயார் இருக்காலோ அவளுக்கு கட்டிட்டு நம்ம கட்டிக்கணும். இது வந்து நம்மளே கட்டணுமா வேற யாரும் கட்டணும்? பெரிய ஆற்றுல இருந்தால் கட்டிவிடலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஆற்றுல இருந்தால் ஹஸ்பண்டை கட்ட சொல்லலாம். எப்படின்னா ஓகே. அதான் இந்த சரடு மாத்திரதும் நான் சொன்னேன் இல்லையா, செயினில் போட்டுக்கிறோம் இருந்தால் கூட அன்றைக்கி கொஞ்சோண்டு அன்றைக்கி செயினில் உரமாக கட்டிக்கிறது வந்து விசேஷம். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து திரும்ப சரடு போடுறது இல்லை, செயின்லேயே போட்டுக்கிட்டோம் இல்லையா, அப்போ அந்த ஓரத்தில் கட்டிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.